யூதர்கள் தன்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு செய்த காரியங்கள் என்ன, இயேசு எருசலேம் பட்டணத்தில் செய்த கலவரங்கள் என்ன என்று சொல்லிதான் இந்த பைபிள் ஸ்டடியில நாம் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு ஒருவேளை நமக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில கோர்வையாக வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் நிச்சயமாக தன்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தார் என்று சொல்லி நிச்சயமாக இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிற அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் கைது செய்யப்படுகிற வரைக்கும் அவர் செய்த காரியங்கள் என்ன என்று சொல்லி ஒவ்வொன்றாக கோர்வையாக வேதத்தின் அடிப்படையில் வசனங்களின் ஆதாரத்தோடு ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மோடு காரியங்களை பேசுவாராக. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த அவருடைய கடைசி அந்த ஒரு வாரத்தில் நடந்த சம்பவங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். விசேஷமாய் அந்த ஒரு வார காலமாய் இயேசுவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்கள் என்ன, அவருக்குள் இருந்த மன உளைச்சல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் மரிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு மெனக்கட்டார் என்று சொல்லிதான், எவ்வளவு பிரயாசப்பட்டார், அதற்காக எத்தனை திட்டங்களை அவர் செய்து அதை எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லிதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த காரியங்களை தியானிப்பதற்கு முன்பதாக இந்த காரியங்களின் பின்னணி என்ன, எந்த இடத்துல எந்த சூழல்ல இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு செய்தார் என்று சொல்லி முதலாவது புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த பைபிள் ஸ்டடி நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். விசேஷமாக இந்த கடைசி ஒரு வாரம், அதாவது இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த அவருடைய கடைசி ஒரு வாரத்தில் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா யூதர்களும், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும், எருசலேம் என்கிற தேவாலயம் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு எல்லா யூதர்களும் வந்து கொண்டு இருந்த ஒரு நேரம் அது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய தேவன் ஒரு சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். இயேசுவும் யூதனாய் இருக்கிறபடியால் இதற்கு முன்பதாகவே பஸ்காவை ஆசரிப்பதற்கு அவர் அநேக விசை எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு வந்திருக்கிறார். ஆனால் இந்த தடவை இயேசு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேம் தேவாலயத்திற்கு வரவில்லை. இந்த தடவை தன்னையே பஸ்கா ஆடாக பலியாக செலுத்தும்படியாக எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு வருகிறதை மத்தேயு 20வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். நான் மரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது எப்படி மரிக்க வேண்டும் என்றால், சரியான மரணம் இயேசுவுக்கு ஏற்பட வேண்டும். இரண்டாவது, சரியான நேரத்தில் அந்த மரணம் ஏற்பட வேண்டும். சரியான நேரம் எது என்றால் வெள்ளிக்கிழமை 3 மணி. ஏன் வெள்ளிக்கிழமை என்றால் அன்றைக்கு தான் அவர்கள் பஸ்கா ஆடை அடித்து கொலை செய்வார்கள். அந்த பஸ்கா ஆடை அவர்கள் சமைத்து அடுத்த நாளாகிய சனிக்கிழமையில அவங்க என்ன பண்ணணும், அந்த பஸ்கா ஆடை அவர்கள் புசிக்க வேண்டும். அப்ப இயேசுவும் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா ஆடாய் இருக்கிறபடியால் சரியான அவருடைய மரணத்தின் நேரம் எப்பொழுது இருக்க வேண்டும் என்றால் வருகிற வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய மரணம் சரியான ஒரு மரணமாய் இருக்க வேண்டும். பஸ்கா ஆட்டை எப்படி கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார் என்றால் அந்த ஆட்டை அடித்து அந்த சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி யாத்ராகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இயேசுவும் பஸ்கா ஆடா இருக்கிறபடியால் அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இராதபடிக்கு அவருடைய சரீரத்திலிருந்து எல்லா ரத்தமும் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதுதான் வேதத்தின் சட்டம். இதுல ஒரு சொட்டு ரத்தம் இயேசுவின் சரீரத்தில் இருந்தாலும் கூட அவர் பஸ்கா ஆடாக மரிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்துல அநேக விதமான மரண தண்டனைகள் இருந்தது. விசேஷமாய் கழுத்தை வெட்டி கொன்றார்கள், கல்லெறிந்து கொன்றார்கள், அடித்து கொன்றார்கள், தூக்கிட்டு கொன்றார்கள். ஆனால் சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தமும் வெளியேற வேண்டும் என்றால் இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும். ஆனால் இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இயேசுவை சிலுவையில் அறைகிற அதிகாரம் யூதர்களுக்கு அல்ல, அது ரோமர்களுக்கு இருக்கிறது. சோ ரெண்டு காரியம் பார்த்தோம். the right time, the right death. சரியான நேரத்தில் அவர் மரிக்க வேண்டும், சரியான மரணத்தை அவருக்கு ஜனங்கள் கொடுக்க வேண்டும். இந்த காரியம் நிறைவேறுவதில் பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. உலகம் முழுவதிலும் இருந்து யூதர்கள் எல்லாரும் எருசலேம் பட்டணத்துக்கு வந்திருக்கிறார்கள். எதற்காக? ஒரு பண்டிகையை ஆசரிக்கும்படியாக. சோ பண்டிகையின் நாட்கள்ல அந்த பட்டணம் பயங்கர சந்தோஷமாக, கோலாகலமாக, பயங்கர ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் இருக்கிற ஒரு நாட்களில் ஒருவனை பிடித்து கொலை செய்ய வேண்டும், அவருக்கு ஒரு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்க நிச்சயமா நினைக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும், அந்த மனிதன் கொலையே செஞ்சிருந்தாலும் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, சரி முதலாவது பஸ்காவை நாம் ஆசரித்து முதலாவது இந்த பண்டிகையை முடிப்போம், முடித்ததற்கு பிறகு இந்த இயேசுவை நாம் கொலை செய்யலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியில தான் நிச்சயமாய் அந்த ஜனங்கள் இருந்திருப்பார்கள். உதாரணத்திற்கு இப்ப நம்ம வீட்டிலேயே ஒரு திருமண காரியத்தை நாம் ஒழுங்கு செய்கிறோம். ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் வருதுன்னா நம்ம என்ன யோசிப்போம்னா, சரி முதலாவது திருமணத்தை முடிப்போம், கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி அமர உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அப்ப ஒரு குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும்னா, இந்த முழு தேசமும் முழு யூதர்களும் இந்த பண்டிகையை ஆசரிக்கும்படி வந்திருக்கிறார்களே, இந்த பண்டிகையின் நாட்கள்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி யோசிப்பாங்களா? நிச்சயமா இல்லை. ஆனால் இயேசு இந்த காலத்தில் தான் மரிக்க வேண்டும் என்பதை
பழைய ஏற்பாட்டில் நாம் தீர்க்க தரிசனமாய் வாசிக்கிறது மாத்திரமல்ல, அது நிச்சயமாய் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு பிரயாசப்பட்டார். ஒருவேளை இந்த யூதர்கள் இயேசுவை பிடித்து அவரை சிறையில் அடைத்து பஸ்காவை முதலாவது நல்லா ஆசரிக்கலாம், இந்த பண்டிகை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இயேசுவை பிடித்து அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்யலாம் என்று சொல்லி செய்தார்கள் என்றால் இயேசுடைய மரணத்திற்கு எந்த பிரயோஜனமோ எந்த ஒரு யூஸ் இல்லாம போயிடும். ஏன்னா இவர் பஸ்கா ஆடாக பஸ்கா பண்டிகை அன்றைக்கே அவர் அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் வேதத்தின் சட்டம் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்ப இயேசு ஒரு சில திட்டங்களை போடுகிறார். இவர்கள் இந்த பண்டிகையின் நாட்கள்ல பண்டிகை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், பண்டிகையின் கொண்டாட்டங்கள், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகள், இதெல்லாம் அப்புறம் பார்த்துடலாம். முதலாவது இந்த இயேசுவை நாம் எப்படியாவது கொல்ல வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுக்க வேண்டும், அதற்கு உண்டான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு ஒரு சில திட்டங்களை போட்டார். அந்த திட்டத்தில் அவர் நிறைவேறினாரா இல்லையா என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இயேசுவை சிலுவையில் அறைகிற அதிகாரம் யூதர்களுக்கு இல்லை, அந்த அதிகாரம் ரோமர்களிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை இயேசு திட்டமிட்டபடியே ரோமர்கள் இயேசுவை கைது செய்து யூதர்களை அழைத்து நீங்கள் எல்லாரும் இப்போ முதலாவது உங்க பண்டிகையை கொண்டாடுங்க, அதற்கு பிறகு இவரை வந்து நம்ம விசாரிக்கலாம், அது வரைக்கும் 15 நாட்கள் இவர் நீதிமன்ற காவலில் இருக்கட்டும்னு சொல்லிட்டாருன்னா இயேசுடைய மரணம் அதற்கு பிறகு நடந்தாலும் அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். அப்போ இந்த காரியம் நடப்பதற்கு இவ்வளவு குழப்பங்களும் இவ்வளவு தடைகளும் இவ்வளவு பிரச்சனைகளும் இருந்தாலும் இயேசு எவ்வளவு மெனக்கட்டார், அதற்காக இயேசு என்னென்ன திட்டங்களை செய்தார் என்று சொல்லி மத்தேயு 21வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்ப குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு காலையில் வெடிந்தவுடன் இயேசு அவருடைய 2 சீஷர்களை அழைத்து கழுதையையும் அதோடைய குட்டியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கழுதையின் குட்டியின் மேல் ஏறினார். அவர் கழுதையின் மேல் ஏறவில்லை, கழுதையின் குட்டியின் மேல் ஏறினார். வாசிக்கலாம், மார்க் 11வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அதன் மேல் ஏறி போனார். கழுதையின் மேல் அல்ல, கழுதையின் குட்டியின் மேல். லூக்கா 19:30 அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்ப இது கழுதை குட்டி மாத்திரமல்ல, இதுக்கு முன்னாடி அந்த கழுதை குட்டியின் மேல ஒருவரும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி என்று இயேசு சொல்லுகிறார். இப்ப பாருங்க, எருசலேம் பட்டணத்துக்குள்ள இயேசு இந்த கழுதை குட்டியின் மேல் வருகிறார். அவர் வரும்பொழுது நம்ம போட்டோல எல்லாம் பார்க்கறது பிரகாரம் இந்த கழுதை குட்டி இதுக்கு முன்னாடி யாருமே ஏறினது இல்லை அப்படின்னா அந்த கழுதை குட்டி என்ன காரியம் பண்ணியிருக்கும்? அப்படியே அமைதியா பொறுமையா ஸ்ட்ரெயிட் லைன்ல ரோட்ல கரெக்டா நடந்து வந்திருக்குமா? நிச்சயமா இல்லை. இதுவரையும் யாருமே அந்த கழுதையின் மேல் ஏறல அப்படின்னா இயேசு அது மேல ஏறுகிறார் என்றால் அந்த கழுதை இந்த இயேசுவை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும், மேல இருந்து இறக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஆடி இருக்கும், இங்கும் அங்கும் அவ்வளவு ஓடி இருக்கும். சீஷர்கள் இந்த கழுதை குட்டியை பிடிச்சு இயேசுவையும் விழுகாம பிடித்து எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். இயேசு இந்த காரியத்தை எல்லாம் செய்வதற்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருந்தது. இப்ப எருசலேம் பட்டணம் முழுவதும் யூதர்கள் இருக்கிறார்கள். இயேசு இந்த எருசலேம் பட்டணத்திற்குள்ள உள்ள பிரவேசிக்கும் பொழுது எல்லாருடைய கண்களும் இயேசுவின் மேல் இருக்கணும் அப்படிங்கறக்காக இயேசு கழுதையின் குட்டியின் மேல் ஏறுகிறார். அந்த கழுதை குட்டி மேல இதுக்கு முன்னாடி யாரும் ஏறினதும் இல்ல. இப்ப இயேசு ஏறினோன்னு கழுதை இங்கேயும் அங்கேயும் ஓடுது. ஒரு சில ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தாவீதின் மைந்தனுக்கு ஹோசனா என்று சொல்லி பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். பட்டணத்தில் இருந்த எல்லா யூதர்களும் என்னடா அங்க குழப்பம், என்ன சத்தம், யாரு வரது என்று சொல்லி எல்லா யூதர்களும் இப்பொழுது இயேசுவை பார்க்க தொடங்கினார்கள். 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அந்த பட்டணத்தில் வந்த எல்லா யூதர்களும் இவர் யார் என்று சொல்லி அவருடைய கண்கள் இயேசுவின் மேல் இருந்தது. இப்பொழுது இயேசு எருசலேம் பட்டணத்திற்குள் கழுதையின் மேல் வருகிறார் என்கிற செய்தி நிச்சயமாய் பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேத பாரகர்களுக்கு போயிருக்கும். அதனால இப்ப இயேசு இங்கே உள்ள வரும்பொழுது இந்த யூதர்கள் எல்லாரும் தாவீதின் மைந்தனுக்கு ஹோசனா என்று சொல்லி பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதை கண்டு நிச்சயமாய் எருசலேமில் இருந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், அந்த மத தலைவர்களுக்கு பெரிய ஒரு பொறாமை வந்திருக்கும். இயேசுவை ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோபம் வந்திருக்கும். ஆனால் அதை அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள். ஏன்னா இன்னும் 5 நாட்களில் பஸ்காவை ஆசரிக்கணும். இந்த பண்டிகை நாட்களில் பிரச்சனை வேண்டாம், இயேசு என்ன பண்றாரோ பண்ணட்டும், எதுவா இருந்தாலும் பஸ்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசுவை என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசித்திருப்பார்கள். இப்ப இயேசு கழுதையின் மேல் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். வந்து நேராக தேவாலயத்துக்கு உள் பிரவேசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தமிழ்ல இந்த வார்த்தை தேவாலயம் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல ஜீசஸ் went inside the temple courts அப்படின்னு இருக்கு.
இருக்கு. கோர்ட் அப்படின்னா என்னன்னா வெளிப்பிரகாரம். ஏன்னா அந்த காலத்துல தேவாலயத்துல 3 இடங்கள் இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது வெளியே இருக்கிற பிரகாரம். இந்த வெளியே இருக்கிற பிரகாரத்துல தான் தேவனுக்கு என்று சொல்லி அவர்கள் பலி செலுத்த முடியும். அதுக்கு உள்ள பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல லேவியர்கள் அதாவது ஆசாரியர்கள் வர முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள இந்த பிரதான ஆசாரியன் உள்ளே போய் ஜனங்களுக்காக அவன் ஜெபித்து மன்றாடி வர வேண்டும். இதுதான் தேவாலயத்துடைய அமைப்பு. இப்ப 12வது வசனத்துல பார்க்கிறோம், இயேசு தேவாலயத்துக்கு போனார். ஆனா அவர் தேவாலயத்துக்கு போனார்னா எங்கே போனார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனாரா, இல்ல பரிசுத்த ஸ்தலத்துல போனாரா, இல்ல பிரகாரத்துக்கு போனாரானா? இங்க தான் நமக்கு இங்கிலீஷ் பைபிள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. He went inside the temple courts அப்படின்னு இருக்கு. அப்படின்னா பிரகாரத்திற்கு அவர் போனார். இந்த பிரகாரத்துல யார் இருந்தா அப்படின்னா விக்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த விக்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும் இந்த பிரகாரத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் யார் என்று புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இயேசு ஏன் தேவாலயத்திற்கு சாட்டை எடுத்துக்கொண்டு போய் அந்த தேவாலயத்தை சுத்தப்படுத்தினார், ஏன் அவருக்குள்ள கோபம் வந்தது என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உலகம் முழுவதிலும் இருந்து அடுத்தது இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் இருந்து இந்த எருசலேம் பட்டணத்திற்கு இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி யூதர்கள் வருகிறார்கள். இந்த தேவாலயத்தில் எல்லாரும் பலி செலுத்த வேண்டும். ஆடு, மாடு இல்லனா புறாக்கள் அவர்களுடைய திராணிக்கு தக்க அவர்கள் பலி செலுத்த வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு இந்தியாவிலிருந்து யூதர்கள் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியாக அவங்க போறதே பெரிய ஒரு கஷ்டம். ஆனா போகும்போது இந்தியாவிலிருந்தே தேவனுக்கு என்று சொல்லி அவர்கள் பலி செலுத்துவதற்கு ஆடு, மாடு இல்லனா புறாவை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அங்க போயிடலாம், எப்படி இருந்தாலும் தேவாலயத்தில் வெளியே இருக்கிற பிரகாரத்தில் அங்க ஆடு மாடு வித்துட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். சோ இதுதான் அந்த காலத்தில் ஒரு பிராக்டிஸ். இதுதான் அப்படி அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இரண்டாவது, இந்தியாவில இருந்து இப்ப நம்ம பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு போறோம்னா இங்கிருந்து போகும்போது நம்ம இந்தியன் கரன்சி அதாவது இந்தியன் நோட் எடுத்துட்டு போவோம். ஆனால் அங்க இருக்கிற இஸ்ரவேல் தேசத்துல அது செல்லாது. அப்ப அங்க யார் இருப்பா? இந்த காசை மாற்றுகிறவர்கள் இருப்பார்கள். அதற்கு அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன். நம்முடைய கரன்சியை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கரன்சியை வாங்கி அந்த கரன்சியை கொண்டு பிரகாரத்தில் போய் இந்த ஆடு மாடு இல்ல புறாவை வாங்கி பலி செலுத்த போவார்கள். இந்த காரியத்தில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் பெரிய ஒரு ஸ்கேம் செய்து கொண்டிருந்தார்கள். பெரிய ஒரு கொள்ளை கூட்டத்தை போல அவர்கள் காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்கள் ஆடு மாடை கொண்டு வர மாட்டாங்க. அப்ப நம்ம இங்க சொல்ற விலை தான் அவங்களுக்கு விலை. நம்ம ஒரு 1000 ரூபாய் இருக்கிற ஒரு ஆட்டை 10,000 ரூபான்னு சொன்னாலும் வெளியிருந்து வரவங்க நிச்சயமா காசு கொடுத்து அதை வாங்கி தான் ஆகணும், உங்களுக்கு வேற வழி இல்லை என்று சொல்லி அநியாய விலைக்கு அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை பார்த்துதான் கல்லர் குகையாய் மாற்றிவிட்டீர்களே என்று சொல்லி சாட்டையை எடுத்து ஆண்டவர் கோபப்பட்டு அந்த இடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் சுத்தப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம வசனத்துல பார்க்கிறோம். இப்ப இயேசு இந்த தேவாலயத்தை சுத்தப்படுத்துகிற காரியத்தை உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு காட்சியா நீங்க கொண்டு வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. ஆடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆடுகள்னா நம்ம நினைக்கிற மாதிரி 10-20 ஆடுகள் அல்ல, ஆயிரக்கணக்கான ஆடுகள், ஆயிரக்கணக்கான மாடுகள், அடுத்தது லட்சக்கணக்கான புறாக்கள் எல்லாம் கூண்டில் அடைக்கப்பட்டு சந்தையை போல தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பிரகாரத்தை மாற்றிவிட்டார்கள். இப்ப இயேசு உள்ள வருகிறார். வந்த உடனே என்ன பண்றாருன்னா ஆடுகள் மாடுகள் புறாக்கள் எல்லாத்தையும் அவிழ்த்து விடுகிறார். இப்போ அவிழ்த்து விட்டோன்னே என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கிறீங்க? அத்தனை 1000 ஆடுகளும் மாடுகளும் இங்கேயும் அங்கேயும் ஓடுகிறது. இந்த ஆடு மாடுகள் எங்கே ஓடி இருக்கும் அப்படின்னா, ஒரு சில ஆடுகள் தேவாலயத்துக்கு வெளியே போயிருக்கும். ஆனா ஒரு சில ஆடு மாடுகள் என்ன பண்ணிருக்கும், தேவாலயத்துக்கு உள்ள அதாவது பிரகாரத்திற்கு அடுத்து இருக்கிற இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கூட ஓடி இருக்கலாம். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இந்த ஆடு மாடுகளை கழட்டி விட்ட உடனே பெரிய ஒரு கன்ஃபியூஷன், பெரிய ஒரு கலவரம், பெரிய ஒரு பிரச்சனை. எல்லாரும் தங்களுடைய ஆடுகளை பிடிப்பதற்கு மாடுகளை பிடிப்பதற்கு பிரகாரத்தில் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்திருப்பார்கள். இதற்கு நடுவில் அந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நோட்டெல்லாம் இருந்திருக்காது, எல்லாம் சில்லறை காசுகளா இருந்திருக்கும். ஸோ அந்த டேபிள் மேல எல்லா சில்லறை காசு இப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க பாருங்களேன். இயேசு இந்த டேபிள் அப்படியே தூக்கி வீசின உடனே அதில் இருக்கிற சில்லறை காசெல்லாம் அப்படியே கீழே சிதறி விழுகிறது. அந்த சில்லறை காசுகளை பொறுக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனம் அதுக்கு போராடுது. ஒரு கூட்ட ஜனம் ஆடு மாடுகளை பிடிக்கும்படி இங்கே அங்கும் ஓடுகிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் பார்த்தீங்கன்னா தேவாலயத்துக்குள்ள அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கேயும் குழப்பம், பிரகாரத்தில் குழப்பம், பயங்கரமான பிரச்சனை, பயங்கர சத்தம், ஒரே கன்ஃபியூஷன் கமோஷனாய் இருக்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப இயேசு தேவாலயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தையே உண்டு பண்ணி விட்டார் என்கிற ஒரு செய்தி நிச்சயமாய் பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கும் அந்த வேத பாரகர்களுக்கும் செய்தி போயிருக்கும். அவர்களுக்கு இன்னமும் இயேசுவின் மேல் பயங்கர கோபம் வருகிறது. இது மாத்திரமல்ல, 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். இந்த காரியம்தான் யூதர்களுக்கு இயேசுவின் மேல் பயங்கர ஒரு கோபத்தை கொண்டு வந்தது. இதில் என்னங்க கோபப்படுறதுக்கு? சப்பானிகளும்
கண்ணு தெரியாத குருடர்களும் அவங்க வந்து தேவாலயத்துக்கு வந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, அந்த காலத்துல தேவாலயத்திற்குள்ள குருடர்களும் சப்பானிகளும் வருவதற்கு தடை இருந்தது. அவர்கள் எந்த காரணத்திற்காகவும் தேவாலயத்திற்குள் வரக்கூடாது என்கிற ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் இயேசு இந்த இடத்துல இவ்வளோ கலவரம், இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இங்கும் அங்குமாய் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு, அதாவது கலிலேயாவில் அநேக குருடர்களுக்கும் சப்பானிகளுக்கும் சுகம் தந்த இயேசு இப்ப தேவாலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற குருடர்களும் சப்பானிகளும் கேள்விப்பட்ட உடனே இவங்க இந்த பிரச்சனையின் மத்தியில் இவங்க இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி தேவாலயத்திற்குள் வந்து விட்டார்கள். இது பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பயங்கர கோபத்தை கொண்டு வந்தது. இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் இயேசு அவ்வளவு கோபமா இருந்த அந்த சூழலிலும் குருடர்கள் மேலையும் சப்பானிகள் மேலையும் ஆண்டவர் கிருபை உள்ளவராய் இருந்தார். இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு கலவரத்தின் மத்தியில் ஒரு சில குழந்தைகள், பிள்ளைகள் இந்த தேவாலயத்துக்குள்ள ஓடி வந்து இயேசுவை பார்த்து ஹோசனா ஹோசனா என்று பிள்ளைகள் இந்த இயேசுவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து இப்பொழுது பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேத பாரகர்கள், மத குருமார்கள் எல்லாரும் ஒரு திட்டமிடுறாங்க. இந்த பஸ்காவை நம்ம அப்புறம் ஆசரிக்கலாம், இந்த இயேசுவை முதலாவது கொல்ல வேண்டும். அன்றைக்கு இரவு இயேசு லாசருவின் வீடு, அதாவது பெத்தானியாவில் இருக்கிற லாசருடைய வீட்டில் போய் தங்கி அதற்கு பிறகு அடுத்த நாள் காலையில் மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார். இப்போ இதுவரைக்கும் நாம் பார்த்த சம்பவங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நடந்திருக்கும். இப்போ செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள் இருக்கிறது. இந்த 3 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு இந்த எருசலேம் தேவாலயத்தில் வந்து பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார், ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். இப்போ இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து மத்தேயு 22, 23, 24 எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா தான் எந்த சூழலில், எந்த பின்னணியில் இயேசு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் பிரசங்கம் செய்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கும் விளங்கும். ஏற்கனவே நாம் சொன்ன பிரகாரம் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்களை இன்னும் கோபப்படுத்தும்படியாக, தன்னை அவர்கள் கொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு சில காரியங்களை சொல்லுகிறதை நாம் மத்தேயுல வாசிக்க போறோம். இப்ப இயேசு ஜனங்களுக்கு தேவாலயத்தில் அமர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாரும் இயேசுவிடத்தில் வந்து, உமக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யறதற்கு யாரு அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு இயேசு பதில் சொல்லாம அவர்களை பார்த்து, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்ன கேள்வி? யோவான் ஸ்நானகனுடைய ஞான ஸ்நானம் பரலோகத்திலிருந்து வந்ததா இல்ல மனிதர்கள் கிட்ட இருந்து வந்ததா? இப்போ இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் திணறுகிறார்கள். ஏன்னா தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் சொன்னாங்க அப்படின்னா இயேசு அவர்களை பார்த்து, அப்புறம் ஏன் யோவான் ஸ்நானகனை நீங்க நம்பல, விசுவாசிக்கல என்று சொல்லி கேட்பார். மனிதர்களிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னாங்க அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் கோபப்படுவாங்க. ஏன்னா யோவான் ஸ்நானகன் பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அதனால அவங்க சேஃபா என்ன பதில் சொன்னாங்கன்னா, எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அதற்கு இயேசு என்ன சொன்னார்? அப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியலனா நீங்க கேட்ட கேள்விக்கு நானும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா, ஃபேஸ் டு ஃபேஸ் அவர்களுக்கு கோபம் வர மாதிரி, அவர்களுக்கு நோஸ் கட் கொடுக்கிற மாதிரி பதில் சொன்னார். இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பதாய் இது ஒரு விவாதமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் மீண்டும் தேவாலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரசங்கத்தில் இவர் சொன்ன வார்த்தைகள் பயங்கர கடினமான வார்த்தைகள். வாசிக்கலாமே, 22வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? மாயக்காரரே என்று சொல்லி ஆண்டவர் யாரை திட்டுறாருன்னா, இந்த பரிசேயர்கள், சதிசேயர்களை அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பதாக ஃபேஸ் டு ஃபேஸ் திட்டுறார். யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் இதற்கு முன்பதாக ரொம்ப ஒரு ஹை பொசிஷன்ல பயங்கர கனத்தோடும் மரியாதையோடும் நடத்தப்பட்டவர்கள். யூதர்கள் எல்லாம் இவங்களை பார்த்தாலே ஐயா வணக்கம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தவர்களை பார்த்து இயேசு ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்டா பார்த்து மாயக்காரர்களே என்று சொல்லி திட்டுறார். அது மாத்திரமல்ல, 29வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். இயேசு இத்தனை 1000 ஜனங்களுக்கு முன்பதாக தேவாலயத்தில் உட்கார்ந்து இவர்களை பார்த்து என்ன திட்டுகிறார்? உங்களுக்கு வசனமே தெரியல, உங்கள் எண்ணங்கள் எல்லாம் தவறாய் இருக்கிறது. உங்க யோசனை, உங்க எண்ணங்கள், உங்களுடைய டீச்சிங்ஸ், நீங்க சொல்ற போதனை, உங்க பிரசங்கம், உங்க ஆராதனை எல்லாமே தவறாய் இருக்குன்னு சொல்லி டைரக்டா ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 23:13 நம்ம வாசிக்கிறோம், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார்.
தேவாலயத்திலிருந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் திட்டிக் கொண்டே இருக்கிறார். அதனால அவங்களுக்கு இன்னும் கோபம் வந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ள உச்சகட்ட கோபம் எப்ப வந்துச்சு அப்படின்னா, சீஷர்கள் இயேசுவை அழைத்து கொண்டு, இயேசுவை இந்த தேவாலயத்தை பார்த்தீங்களா, எவ்வளவு சூப்பரா இருக்கு, எவ்வளவு பெருசு இருக்கு பார்த்தீங்களா என்று சொல்லும்போது எல்லாரும் கேட்கிற பிரகாரம் இயேசு சத்தமா சொல்றாரு, இந்த கல்லுல ஒரு கல்லின் மேல் இராதபடிக்கு நான் இடித்து போடுவேன், 3 நாட்கள்ல மீண்டும் அதை கட்டுவேன் என்று சத்தமாய் அவர் சொல்றார். இதை கேட்ட உடனே பரிசேயர்கள், சதிசேயர்கள் எல்லாரும் இதற்கு மேல இந்த இயேசுவை விட்டா நம்மளால நிச்சயமா சந்தோஷமா பஸ்காவை ஆசரிக்க முடியாது, இந்த இயேசுவை கொன்றே ஆக வேண்டும், பஸ்காவாது இல்லைனா கர்த்தருக்கு பலி செலுத்துவதாவது இதெல்லாம் அடுத்தது, முதலாவது இயேசுவை கொல்லணும், அதற்கு பிறகுதான் நம்ம பஸ்காவை சந்தோஷமா ஆசரிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை கொலை செய்வதற்கான எல்லா திட்டத்தையும் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் திட்டமிட்டபடியே அவர்கள் இயேசுவை கைது செய்து அவர்கள் இயேசுவை சிலுவையில் சரியாக வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு இயேசுவை சிலுவையில் அறைந்து பஸ்கா ஆடாக இயேசுவை அவர்கள் பலி செலுத்தினார்கள். அப்ப இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம இதோட முடிக்கிறோம். ஆனால் இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு தாம் மரிப்பதற்காக எவ்வளவு காரியங்களை திட்டமிட்டு அவர் யோசித்து எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக மெனக்கெட்டு அதற்காக பிளான் பண்ணி அதற்கான எல்லா காரியங்களையும் செய்து, எதற்காக அப்படின்னா யூதர்களை மாத்திரமல்ல, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரிக்க வேண்டும் என்பதற்காக பஸ்கா ஆடாக அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு ரத்தம் கூட வெளியே ஏறாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக சிலுவையில் அவர் நிர்வாணமாய் தொங்கினார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், சிலுவையில் அவர் நிர்வாணமாய் தொங்கினார். இன்றைக்கு நம்ம பெயிண்டிங்ல போட்டோல எல்லாம் பார்க்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அந்த பெயிண்ட் பண்ணவங்க இயேசுவுக்கு அந்த அரை கச்சையை பெயிண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா சரித்திரத்தின் பிரகாரம் நாம் அறிந்திருக்கிறோம், சிலுவையில் ஒருத்தன் தொங்க விடப்படுகிறான் என்றால் அவன் நிர்வாணமாக தான் தொங்க விடப்படுவான். அதுதான் ரோமர்களுடைய சட்டம். அப்போ சிலுவை என்பது ஒரு கொடிய, ஒரு வேதனையான ஒரு மரணம் மாத்திரமல்ல, அது அவமானப்படுத்துகிற, அவமானத்தின் ஒரு மரணமாய் இருக்கிறது. இயேசு உங்களுக்காக எனக்காக இவ்வளவு காரியங்களும் தனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி அவராகவே திட்டமிட்டு தன்னுடைய மரணத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்து நிர்வாணமாய் உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் தொங்கினார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய பாடுகள் எவ்வளவு பெரியது என்று சொல்லி நிச்சயமா இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் நீங்களும் நானும் புரிந்திருப்போம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். God bless you. Praise the Lord.